ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் தொக்கு செய்யலாமா? அது கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காயிட்டோங்க. எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெறும் மிளகாத்தூள் சிறிதளவு, தேவையான அளவு கரம் மசாலா சிறிதளவு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், சிறிதளவு மஞ்சாத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. போட்டு ரன் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது ஆட்டும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, பேஸ்ட்டு மாதிரி. கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டுங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் பொடியாக அரிஞ்சு வச்ச அவரைக்காய் போட்டுக்கோங்க. இந்த அவரைக்காய் தொக்கு இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சிக்கோங்க. வச்சுக்கோங்க. வதங்கிட்டோங்க காய். அப்புறம் இந்த பேஸ்ட் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதில் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வேக விடுங்க. அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ட்ரை ஆகணுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. தொக்கு நல்லா இந்த மாதிரி வரணுங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கலந்துக்கோங்க. சுட சுட சாதத்தில் இந்த அவரைக்காய் தொக்கு போட்டுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. கொஞ்சோண்டு வேணால் நெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா. நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.